வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது போன்ற விஷயங்களை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகளினுடைய தொடர் போராட்டங்கள். இந்த தொடர் போராட்டத்தால் ஒருபுறம் அரசு ஊழியர்களினுடைய போராட்டத்தால் வருவாய்த்துறையின் மூலமாக வர வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாய் இன்றைக்கு தடைபட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய கல்வி மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வீரியமிக்க போராட்டமாக அது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் ஒருபுறம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு தரப்பில் இன்னும் பேச்சுவார்த்தைக்கான எந்த அறிகுறியும் ஏற்படாத நிலையில் அந்த போராட்டம் இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் மாற்றுத்திறனாளிகளும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவர்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது அங்கே பரிசீலிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் அவர்களுக்கும் இருந்தது. அது இல்லாத பட்சத்தில் மீண்டும் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி முதியவர் ஒருவர் திடீரென்று மரணமடைந்திருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போராட்டமும் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டங்களில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன? இந்த போராட்டத்தினால் ஏற்பட போகின்ற சாதக பாதகங்கள் என்ன? அரசு இவர்களினுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுப்பதற்கு தயங்குவது ஏன்? இதுவே இன்றைய விவாத பொருள். பயணிக்கலாம். அரங்கில் நம்மிடையே 3 சிறப்பு ஆளுமைகள், நேரலையில் ஒரு முக்கிய விருந்தினரும் கலந்து கொள்கிறார். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மிடையே இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணிகண்டன். வணக்கம், வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு செல்வராஜ் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். 3 பேருக்கும் என்னுடைய வணக்கம். நேரலையில் நம்மிடையே கைது செய்யப்பட்டு சென்னை ராஜரத்னம் மைதானத்தில், விளையாட்டு மைதானத்தில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பாக, டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பாக திரு தீபக் அவர்களும் நம்மிடையே நேரலையில் இணைகிறார். திரு தீபக், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களின் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மிகுந்த களைப்பாகவும் சோர்வாகவும் இருப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்வதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நம் நிகழ்ச்சிக்குள் வேகமாக பயணிக்கலாம். தீபக், உங்களிடமிருந்தே தொடங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கைது செய்யப்பட்ட நிலையில் மாற்றுத்திறனாளி சகோதரர் ஒருவர் இன்றைக்கு திடீரென்று உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் நாம் பார்க்கிறோம். இது அவர் மாற்றுத்திறனாளி திடீரென்று உயிரிழந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் அவர்களை உங்களையும் பார்த்திருக்கிறார்கள். மரணமடைந்த அந்த மாற்றுத்திறனாளியையும் பார்த்து அவருடைய சடலத்திற்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இதன் பின்னால் ஒரு அரசியல் தூண்டுதல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இது ஏற்படுத்திவிடக்கூடும் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை, உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? எங்களுடைய கோரிக்கை மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு அடிப்படையான விஷயங்களை தான் நாங்கள் கேட்டுக்கிட்டே வர்றோம். ரொம்ப பெரிய விஷயம் கூட கிடையாது சார். இது ரொம்ப பல லட்சம் கோடிக்கான கோரிக்கையெல்லாம் கிடையாது. காசுக்காக நாங்கள் போராடவில்லை, நாங்கள் கக்கூசுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டிய தடையற்ற சூழலை உருவாக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய போராட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். 40% ஊனம் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 40% ஊனம் இருக்கிறவங்களுக்கு உதவித்தொகை வழங்கணும் அப்படின்னு சொல்லி சட்டமே சொல்லுது. ஆனால் அதை விடுத்து நம்ம அனாதையா இருக்கணும், நீங்க 70% ஊனம் இருக்கணும், இப்படி தேவையில்லாத விஷயங்கள், பல விஷயங்களை நம்ம உள்ள வச்சிருக்கிறாங்க. தடையற்ற சூழல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டு நிதி ஒதுக்கீடு கிடையாது. அது மாதிரி 3% இடஒதுக்கீடு என்பது ஒரு காணல் நீரா இருக்கு. 3% இடஒதுக்கீடுங்கிறது 100க்கு 3% இன்றைய வரைக்கும் அது நடைமுறைக்கு வரல. 3% இடஒதுக்கீடுங்கிறது கண்டறியப்பட்டுள்ள பணியிடங்கள் தான். ஆனால் எது கண்டறியப்பட்டுள்ள பணியிடங்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கான வீட்டு வசதிகளில் எந்த விதமான ஒதுக்கீடும் இப்போ வர்றதில்லை. பசுமை வீடு திட்டமாக இருக்கட்டும் அல்லது இந்திரா குடியிருப்பு திட்டமாக இருக்கட்டும், அது நடைமுறைக்கு வரல. ஆனால் அதனால தான் நாங்கள் மாவட்டத்துக்கு 100 மாற்றுத்திறனாளிகளுக்காவது ஒரு வீடு ஒதுக்கி தரணும் அப்படின்னு கேட்குறோம். இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கும் பொழுது, அதாவது 8ஆம் தேதி நாங்கள் முன்னெடுக்கும் பொழுதே தலைமைச் செயலாளரை பார்த்தோம். தலைமைச் செயலாளர் 2வது நாள் நாங்கள் பார்க்கும் பொழுது என்ன சொன்னார்? அப்படியா, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? தெலுங்கானாவில் கொடுக்குறாங்களா, ஆந்திராவில் கொடுக்குறாங்களா? எதுக்கு எடுத்தாலும் அதிர்ச்சி ஆகிறாரு.
எங்களுக்கு வந்து சார் இதெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டத்திலே இதெல்லாம் இருக்கே சார், உங்களுக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் அப்படியே அப்படின்னு கேட்கிறாரு சார். 1/2/2012 முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட மாடிகள் இருக்கக்கூடிய கட்டடங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடையற்ற சூழலை உருவாக்குவதற்குங்கிற அந்த உத்தரவுல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க ஒரு 5 விஷயத்த. ஆனா அது சிபிசிஐடி அலுவலகம் எக்மோர்ல இருக்கு, அந்த புதுசா கட்டின அலுவலகத்துல கூட அதெல்லாம் வைக்கவே சார். சாய்வுதளம் இல்ல, ஒரு எழிலகத்துல கூட ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு செயலகத்துல மாற்றுத்திறனாளிகள் நிச்சயமாக தீபக் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் நம்முடைய சமூக அமைப்பில் எந்த இடத்திலும் இல்லை. அது மிகப்பெரிய நீங்கள் சொல்லக்கூடிய தலைமைச் செயலகத்தில் இருந்து காவல்துறை அதிகாரிகள் அலுவலகம் வரை, மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகம் வரை, பல இடங்களே மாற்றுத்திறனாளிகளுக்கான செயல்படக்கூடிய இயக்குநரகம் வரை பல இடங்கள் அந்த பிரச்சனை இருப்பதை நாமே கூட பல செய்திகளில் கொடுத்திருக்கிறோம். ஆனால் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய போராட்டம், மறுபக்கம் மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம் என்பது இன்றைக்கு அந்த போராட்டத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே இதுபோல் உங்களுக்கு ஆதரவளித்திருக்கிறார். நீங்கள் உண்ணாவிரதம் இருந்தபோதும் இன்றைக்கு மரணமடைந்திருக்கக்கூடிய நிலை அந்த மாற்றுத்திறனாளி சகோதரருக்கு வந்து அஞ்சலி செலுத்துவது இதெல்லாம் ஒரு அரசியல் தூண்டுதல் இந்த போராட்டங்களின் பின்னணியில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தாதா? இல்ல 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 இது ஒரு சமூக போராட்டம். அதாவது செந்தில் தொடர் நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா, நாங்க தொடர்ச்சியாக ஏதோ நேத்து கோரிக்கை வச்சு இன்னைக்கு போராடல. இது முதல்ல பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளிகள் வேலை கேட்டு ஒரு இடத்துல போராடிட்டு இருக்காங்க, அவங்கள கொண்டு போய் என்ன பண்ணாங்க, சுடுகாட்டுல விட்டாங்க. ரெண்டாவது, எந்த விதமான அமைப்பும் சாராம திருநெல்வேலி பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டம் தான் படிச்சு பயின்ற பட்டத்தை ஒரு மாற்றுத்திறனாளி ஆளுநர் கிட்ட, அதாவது ஆளுநர் தான் வேந்தர் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும், அந்த வேந்தர்கிட்ட இருந்தாங்க உங்க பட்டத்தை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் தமிழகம் முழுக்க எவ்வளவு கொந்தளிப்புல இருக்காங்க. படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல, தன்னம்பிக்கையோட இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்கன்றீங்க. அரசியல் மோட்டிவ்னு கிடையாதுங்க ஸ்டாலின் அவர்கள். நான் அந்த அளவில் எடுத்துக்கிறேன் அரசு மோட்டிவ் இல்லை அப்படிங்கிற உங்களுடைய பாதத்தோடு எடுத்துக்கொள்கிறேன். அவர் திடீரென்று மரணமடைந்ததற்கான காரணம் என்ன என்பதை நான் அடுத்த சுற்றில் அவங்ககிட்ட கேட்கிறேன், மீண்டும் வருகிறேன். திரு செல்வராஜ், நான் அவர்கிட்ட வைத்து அதே கேள்வி தான் வைக்கிறேன். நீங்கள் கேட்கக்கூடிய புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் நேற்று முந்தா நாள் எழுந்த கோரிக்கைகள் இல்லை, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கை. நீங்கள் வைக்கக்கூடிய எந்த கோரிக்கையும் இந்த 5 ஆண்டுகளில் வைக்கப்பட்ட கோரிக்கைகளே அல்ல. தொடர்ச்சியாக நீங்கள் இந்த கோரிக்கைகளை வைக்கின்ற பொழுது இத்தனை நாட்கள், இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் இவ்வளவு நாட்கள் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வீரியமிக்க போராட்டத்தை முற்றிலும் பள்ளிகளை புறக்கணித்து வருவாய்த்துறையை புறக்கணித்து நடத்தக்கூடிய போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது உங்களுடைய கோரிக்கைகள் வெல்ல வேண்டும் என்பது மட்டும்தானா, அல்லது அந்த நோக்கம் என்பது வேறு ஏதேனும் அரசியல் காரணங்களோடு கூடிய நோக்கமா? இல்லை, நிச்சயமாக அரசியல் சார்ந்த காரணங்கள் இல்லை. நாங்கள் இதே முதல்வர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அழைத்து பேசிய ஒரே சங்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம். அதனுடைய மாநில தலைவர் கு. பாலசுப்ரமணியன் அவர்கள் தலைமையில் நாங்கள் சென்று பேசிய போது, கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறந்து விடுங்கள், என்னை உங்கள் அன்பு சகோதரியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கையை படிப்படியாக உங்களை அழைத்து பேசி தீர்த்து வைப்பேன் என்று உறுதியளித்தார்கள். அந்த அடிப்படையில் தேர்தல் பரப்புரையின் போது கூட எங்களுடைய முக்கியமான கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டம் அனைவருக்கும் அமல்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நான் வந்தால் நிச்சயம் பரிசீலிப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட அவர் எந்த சங்கத்தையும் அழைத்து பேசவில்லை, எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை என்பதுதான். அதேதான் என்னுடைய கேள்வி இருக்கு. இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த இடத்திலும் அவர் பேசவில்லை அப்படிங்கிற போது, இதற்கு முன்பு கடந்த ஆண்டோ அல்லது அதற்கு முன்போ நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்திலோ அல்லது அதற்கு முன்போ இது போன்ற போராட்டங்களை முன்னெடுக்காமல் தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதனுடைய நோக்கம் என்ன? தேர்தல் காலம் என்பதால் ஒரு அழுத்தத்தை கொடுப்பதன் மூலமாக கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு விடலாம் என்ற ஒரு பொதுவான எண்ணமா, அல்லது வேறு ஏதேனும் தூண்டுதலா? இல்லை, நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக டெல்லியிலே கூட மத்திய அரசு அந்த சட்டத்தை அமலாக்கும் போது மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தை நடத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அரசிடம் பல்வேறு துறை சார்ந்த கோரிக்கைகளுக்காக மாதந்தோறும் போராட்டம் நடத்திய ஒரே அமைப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம். குறிப்பாக தமிழகத்தில் இன்று பணியாற்றக்கூடிய மொத்த பணியிடங்களில் கிட்டத்தட்ட பாதி அளவிற்கு இன்று நிரந்தர பணியிடங்களை பூரா நிரந்தரமற்ற பணியிடங்களாக மாற்றி தொகுப்பூதியம், மதிப்பூதியம், தினக்கூலி,
அவுட் சோர்சிங் என்ற போர்வையில் தான் இன்று எல்லா பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு இன்று கூட நீங்கள் காலையிலே பார்த்திருப்பீர்கள், ஒப்பந்த செவிலியர்கள் என்று இன்றைக்கு போராட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள். அவர்கள் கடந்த 29ஆம் தேதி கூட அந்த போராட்டத்தை துவக்கி 2 நாட்கள் நடத்தினார்கள். மாண்புமிகு அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களும் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களும் நள்ளிரவு 1 மணி வரை கூட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் அறிவிப்பார்கள் என்று உறுதியளித்தார்கள். ஆனால் 4 நாட்கள் 5 நாட்கள் பொறுத்து பார்த்து இன்று வரை அந்த போராட்டத்திற்கான அந்த உரிமை, அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை. எனவே இன்று தொடர்ந்து அந்த சுகாதார செவிலியர்கள் இன்று தங்கள் போராட்டத்தை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார்கள். கை குழந்தைகளோடு கூட இன்று அவர்கள் இந்த கொட்டும் பணியிலும் கூட அவர்கள் கோரிக்கைகள் வெல்ல வேண்டும் என்பதுதான். உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த சுற்று வரேன். உங்களுடைய அடிப்படையிலான கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன, அது எந்த அளவிற்கு பரிசீலிக்கக்கூடிய கோரிக்கைகளாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த சுற்று நான் திருப்பி வரேன். திரு சரவணன், அடிப்படையில் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது நேற்று முந்தானால் வைத்த கோரிக்கை இல்லை, 5 ஆண்டுகளுக்கு முன்பும் இதே போன்ற கோரிக்கைகள் நிலவையில் இருந்து கொண்ட நிலைதான். எல்லாவற்றிற்கும் கடந்த ஆட்சியும் ஒப்பிட்டு பேசுவது வழக்கமாகிவிட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக சார்பாக தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அது ஒருவரும் இருக்கட்டும். ஆனால் பொதுவாகவே திமுக ஆட்சி காலம் என்பது அரசு ஊழியர்களுக்கு கொஞ்சம் ஆதரவான நிலைப்பாடு உள்ள ஒரு ஆட்சி காலம் அப்படிங்கிற பார்வை ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த போராட்டத்தின் பின்னணியில் திமுக இருப்பதாக சந்தேகித்தால் அது எந்த அளவிற்கு அந்த சந்தேகம் தவறு என்று உங்களால் ஆதாரப்பூர்வமாக பதில் சொல்ல முடியும்? அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றால் இவர்கள் கோரிக்கை ஏற்கப்படும். நடந்து கொண்டிருப்பது ஒரு ஸ்டிக்கர் ஆட்சி. ஸ்டிக்கர் ஆட்சியில் நீங்கள் இவர்களுடைய கோரிக்கையை கேட்கறதுக்கெலாம் அவங்களுக்கு டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது, இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குதுன்றதா செய்தியாவது ஆளும் தரப்பில் இருக்கிற அந்த தலைமைக்கு தெரியுதான்னு தெரியல. அவங்க எல்லாமே ஸ்டிக்கர் ஓட்டுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்ல, ஒரு இறுதி சடங்கில் போய் ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க, ஸ்டிக்கரை ஒட்டி செக்கை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் இவர்கள் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்களா இல்லை செவிமடுப்பார்களா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகம். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு உளவியல் காரணம்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன் இவ்வளோ கடைசியில் இந்த போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் முதல்ல நடத்தியிருந்தால் ஒருவேளை இந்த டெஸ்மா எஸ்மான்னு சொல்லி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்போ எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக இவங்களை யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவ்வளோ தைரியம் இந்த அரசுக்கு கிடையாது. இதே 2002 3 நடந்திருந்து, அதாவது ஒரு ஆட்சிக்கு ஒரு ஆண்டு காலத்தில் 2 ஆண்டு காலத்தில் நடந்துன்னு வச்சுக்கோங்க, டெஸ்மா எஸ்மான்னு போட்டு 2002 என்ன நடந்துச்சோ அது ஒரு ரிப்பீட் ஆகிருக்கும். அந்த ஒரு காரணத்தினால ஐ திங்க் அவங்க தே ஹவ் சோசன் த ரைட் டைம். கரெக்டாக இந்த அரசை இப்போ நீங்கள் அனுமதித்தீர்கள் என்றால் இது தொடர்பாக ஏதோ குறிப்பிட முயற்சிக்கிறாங்க. இல்லை, நான் பேசி முடிச்சவொடனே அவருடைய கருத்தை அவர் பதிவு செய்யலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. அதாவது இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களுக்கும் சரி, அனைத்து எந்த தொழிலில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குறைகள் இருக்குது. குறைகள் இருக்கும் பொழுது அந்த குறைகளை அவர்கள் முறையிட செல்லும் பொழுது அவர்கள் கேட்பது மினிமம் கேரண்டி என்னென்னா, என்னை கூப்பிட்டு பேசுங்க. சரி, அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நாங்கள் போனோம், எங்களுடைய கோரிக்கைகள் இருக்குது, கோரிக்கைகளை முதலமைச்சர் கேட்டார், இல்லை அமைச்சர் கேட்டாருன்னு. நாங்கள் உங்களை கண்டுக்கவே மாட்டோம், எங்களுக்கு உங்கள் மேலே அக்கறையே கிடையாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை கைது செய்வோம், உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவோம் அப்படின்னு சொன்னா இது என்ன வகையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது? இங்கே இல்ல, நீங்க வைக்கக்கூடிய வாதம் அப்படிங்கிறது பொதுவாக போராட்டங்களை கன்சிடர் பண்ணணுங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிறதா? போராட்டங்கள் இல்ல, அரசு ஊழியர்கள் ஒரே நிமிஷம் அரசு ஊழியர்கள் ரொம்ப அதாவது அவர்கள் தான் இந்த அரசு இயந்திரத்தின் முதுகெலும்பு. அவர்கள் ஒரு கோரிக்கை சொல்றாங்க. கோரிக்கைகள் நியாயமானதா இருக்கலாம், அநியாயமானதா இருக்கலாம், எக்ஸ்ட்ரா ரொம்ப ஓவரா கேட்கலாம். ஆனா கூப்பிட்டு இந்த கோரிக்கையை எங்களால செய்ய முடியும், செய்ய முடியாது, ஒரு டைம் கொடுங்க, இதை கூட சொல்ல முடியலையா இந்த அரசால?